ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் எல்லோரும் ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. நீ நம்ம கிராணி சாப்டர் 2 தான் விளையாட போகிறோம். டே 1. இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டர் 2ல் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நம்ம டோர் எஸ்கேப் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம மேலே ஏறி போகலாம் டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. வாங்க போகலாம். மேலே ஏறி சைடில் படிக்கட்டு இருக்கும், அது ஏறி போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன பொருள் கிடைக்குதான்னு பார்க்கணும். கிராணி சாப்டர் எஸ்கேப் பண்ணேன். இந்த ரூமில் என்ன கிடைக்குதான்னு பார்க்கலாம். உள்ளே போய்ட்டு இந்த ரூமில் என்ன கிடைக்குதான்னு பார்க்கலாம். உள்ளே கூட என்ன வச்சுருப்பாங்க. ஒன்றுமே வைக்கலை. இந்த கிராணி உஷாராயிடுச்சு. வாங்க இன்னும் கொஞ்சம் மேலே போய்ட்டு என்ன கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த படிக்கட்டு ஏறி போவோம். இந்த படிக்கட்டு ஏறி போய் என்ன பொருள் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஐயோ, கிரண்ணி நம்மளை பார்த்துச்சு துரத்துது. சுற்றின்னு வருவோம். ஐயோ, இந்த பக்கம் கிரண்ணை பார்த்துட்டான். நம்ம 2 பேரும் ஏமாற்றி அப்படியே சுற்றின்னு போயிட்டு மேலே போயிடலாம். 2 பேரும் ஏமாற்றி சுற்றின்னு போய் மேலே போயிடலாம் நைஸாக. அது வராங்களா? நம்மளே நைஸாக ஏமாற்றி மேலே போயிட்டோம். போயிட்டு நம்மளுக்கு என்ன வெப்பன் என்ன தேவைப்படுது, கன்னு வெப்பனுக்கு என்ன இருந்தால் கூட போதும். இதில் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன வெப்பனை கண்டுபிடிச்சி தான் நம்ம பொருள் கண்டுக்க முடியணும். இதுலேயும் இல்லை. போடு, நம்மளுக்கு ஸ்டன் கன் கிடச்சிருக்கு. இது போதும். நம்மளை கிரணி கண்ணை போட்டு தரல. ஷாக் கச்சே சாவுறாங்க இப்போது எல்லோரும். வாங்க நம்ம போய் சுடலாம். யாருன்னா வாண்டடாக மாட்டுவாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு சொன்னோம். கிரண்ணை வரான் பார்த்தீங்களா? கிரண்ணை நான் சொன்னோம் ஃபஸ்ட்டு. அவன் தான் கிரண்ணிக்கு எடுப்பு துடுப்பு எல்லாம். அந்த செத்துட்டானா? சாவில் மயக்கமாக தான் ஒரு 2 நிமிஷம். திருப்பம் நம்மளை அச்சால் அடிப்பாங்க. வாங்க கிரண்ணி வருதான்னு பார்க்கலாம். கிரண்ணி வரல. ஏன்னா சவுண்டு போட்டால் கிரண்ணி வரும். அந்த கண்ணை கீழே போடலாம், சவுண்டு வரும். கிரண்ணி வருவான். அப்போ கிரண்ணி சாவச்சிட்டான். போயிடலாம். வந்துச்சு பார்த்தீங்களா? ஷூட் பண்ணிட்டு நான் போயினே இருக்கணும். இப்போ கிரண்ணை காயத்தில் சேஃப்டிக்கு ஏற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளை பூச்சின்னு விட மாட்டுறாங்க. சேஃப்டிக்கு லாக்கரை ஓப்பன் பண்ணலாம். இது உள்ள நிறைய பொருள் இருக்கும். நம்மளுக்கு டோர் ஹேண்டில் கச்சிச்சு நம்மளுக்கு டோர் எஸ்கேப் தேவைப்படும். அது அங்கேயே இருக்கட்டும். நம்ம அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். மேலே ஏறி போகலாம். என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீலை நம்மளுக்கு டோர் எஸ்கேப் தேவை. இதை கீழே எடுத்துன்னு போய்க்கலாம். போட்டு அப்படி போய் தேடிட்டு வரலாம். அங்கே என்ன இருக்குன்னு. இதில் எதுவுமே இல்லை. இதுலேயும் இல்லை. வெப்பன் கீ நம்மளுக்கு வேணாம். ஏன்னா இப்போ எடுத்துன்னு போனால் வெப்பன் எடுக்க போனால் கிரண்ணி கரெக்டாக வச்சுருவாங்க. அதில் வெப்பன் கீ வேணாம். நம்மளுக்கு ஸ்டன் கன்னே போதும். கீழே போய்ட்டு வேறு இன்னும் நிறைய பொருள் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே போய்ட்டு ஒரு இடத்துல இது ஃபிட் பண்ணி சுற்றி விடணும். அதை போய் சுற்றி விட்டு வந்துடலாம். இதுதான் அந்த இடம். தெரிஞ்சு பார்த்தீங்களா? அதை வச்சுட்டு இதில் சுற்றி விடணும். சுற்றி விட்டு மேலே போனால் அந்த ஷெட்டு தூக்குது பார்த்தீங்களா? தூக்கிடும். இப்போ நம்ம போய்ட்டு வேறு என்ன பொருள் கண்டுபிடிச்சி சீக்கிரமாக எஸ்கேப் பண்ணணும். இந்த வீட்டில் ரொம்ப நேரம் இருக்குது நம்ம நல்லது கிடையாது. இது உள்ள ஹெலிகாப்டர் புக்கு தேவைப்படாது. இங்கேயும் எதுவுமே இல்லை. கன்னை எடுத்துப்போம். கிரண்ணி கிரண்ணை ஷூட் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது. அச்சாலும் அடிச்சிடுவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். அந்த ஆமோ இருக்குது. ஆமோ ஏற்றுக்கலாம். அதுக்கும் ரெடியாக இருக்கணும். நம்ம ஷூட் பண்ணிட்டு அவங்க போயினே இருப்பாங்க. இந்த ட்ராவில் என்ன இருக்கா? பேட்லாக்கி இருக்குது. இதுவும் டோர் எஸ்கேப் தேவை. அதையும் அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிரண்ணியும் போட்டு தரணும். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அது தள்ளி விட்டா சவுண்ட் வரும். இப்போ யாருனா வருவாங்க. யார் வரது? ஃபஸ்ட்டு அடி வாங்கத்து யார் வரது? கிரண்ணை வரான். அவனை முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. சீக்கிரமாக வாடா. கிட்ட வந்துட்டானா? இப்போ அவனை கழுத்துலேயே வச்சு அனுப்பலாம் வீட்டுக்கு. போய்ட்டு வாப்பா கிரண்ணா.
மொட்டை தலையில் முடி வளர்த்துக்கு எண்ணெய் எடுத்துன்னு வரேன் போ அப்படி இப்போ கேமில் இருக்கிறேன். கிரென்னியும் வந்து அப்படியே கிரென்னியும் போட்டு தள்ள வேண்டியது தான். கிரென்னியும் சுட்டாச்சு. நம்ம போய்ட்டு வேறு பொருள் என்ன கிடைக்குதான்னு பார்க்கலாம். பொருள் கிடச்சா சீக்கிரமாக எஸ்கேப் ஆகிடலாம். இது உள்ளே என்ன இருக்குதான்னு பார்க்கலாம். க்ரோபார் இருக்குங்க. க்ரோபாரும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை இந்த எஸ்கேப்பில். போய்ட்டு அந்த பெட்டி ஒன்று ஓப்பன் பண்ணலாம். அதில் என்ன இருக்கும்? நம்மளுக்கு கட்டிங் பிளேட் கிடச்சிருக்கு. இதுவும் தேவை டோர் எஸ்கேப்புக்கு. இந்த க்ரோபாரை போய் நம்ம கீழே போட்டு வந்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு க்ளீலியும் யூஸ் ஆகும் இந்த க்ரோபாரு. கீழே போட்டு வந்துடலாம். கீழே யூஸ் ஆகும். இங்கே ஃபஸ்ட்டு கரண்ட்டை கட் பண்ணி விடணும். இல்லை நம்ம கிட்டே போனால் ஷாக் அடிக்கும். கட்டிங் பிளேட் எடுத்து கரண்ட்டை கட் பண்ணணும். வாங்க போய் கட் பண்ணலாம். கட்டிங் பிளேட் எடுத்து கரண்ட்டை கட் பண்ணிடலாம். கட்டிங் பிளேட் சவுண்டே வராமல் கட்டிங் பிளேட் எடுத்து கரண்ட்டை கட் பண்ணணும். கிரன்னிகரனை வச்சுடுவாங்க நம்மளை. கட்டிங் பிளேட் வருது. போய்ட்டு கரண்ட்டை கட் பண்ணலாம். அந்த ஒரு கரண்ட்டு கட் பண்ணிடலாம். மெயின் பாயிண்ட்டை, வீட்டோட கரண்ட்டோட மெயின் பாயிண்ட் அதுதான். கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறது நின்றுருக்கோம் டோராண்ட. இப்போ என்னென்ன ஷூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவங்கள ஷூட் பண்ணால் தான் நம்மளுக்கு டிஸ்டர்பே இல்லாமல் எஸ்கேப் ஆக முடியும். வராங்களா 2 பேரில் என்ன ஒருத்தர்? இவங்க வராமே தெரில. நம்ம சவுண்ட் எயிட் பற்றினா அவங்களே வருவாங்க தானா. சவுண்ட் எயிட் பற்றி அவங்கள வர வைப்போம். இன்னும் வரலையே. இந்த சவுண்ட் ஏற்படுத்தும் வராங்களா இல்லையான்னு. இந்த கன்னு கீழே போட்ட சவுண்ட் வரும், அதில் வருவாங்க. இன்னும் கூட வரல. இன்னொரு கீழே போடுவோம். என்ன வராங்களா? இன்னும் கூட யாருமே வரல. நம்மளே போய் பார்ப்போம் என்ன வராங்களான்னு. கிரென்னி வருதுங்க மேதப்படியிலேருந்து. கிரென்னியை ஃபஸ்ட்டு போட்டு தரணும். போட்டாச்சா? பின்னாடி கிரென்னை வருவான். இப்போ கிரென்னை ஒன்றே வருவான் பாருங்களா. இன்னும் வரல பழுது கிரென்னை. கிரென்னி மேலே கால் வச்சா வருவான். வச்சாச்சு. இன்னும் வரல. கன்னை கீழே போடலாமா? சவுண்டுக்கு வருவான். கீழே போட்டாச்சு. அதோ ஐயோ கன் எடுக்க வந்துட்டாங்க அவன். ஒரு பிளான் தெரியும். நைஸாக இங்கேருந்து அவன் சுற்றின்னு வருவான். வந்துட்டானா நைஸாக நம்ம அப்படியே போயிடலாம். அப்படியே போயாச்சு. இப்போ மேலே போய் கன் எடுத்து அவனை போட்டு தள்ளாண்டித்தான் வரானா. அவனை இப்போ ஒரே ஷூட் தள்ளி போட வேண்டியது தான். இப்போ இவனும் போயிட்டு சேர்ந்துட்டான். போயிட்டு மேலே போயிட்டு இருக்கிற பொருளை போய் கீழே வந்து எஸ்கேப் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இந்த பேட்லாக் ஏற்ற போய் கீழே வச்சிடலாம். நம்மளுக்கு எல்லாம் பொருளே கிடச்சிச்சு. இப்போ கீழே வச்சு நம்ம எஸ்கேப் பண்ண வேண்டியது தான். டோர் ஹேண்டில் இது இங்கேயே விட்டோம். நம்ம அப்புறமேட்டு வந்து எடுத்துக்கலாம். எல்லாம் பொருளும் கிடச்சிச்சு. இப்போ கீழே போய்ட்டு எஸ்கேப் பண்ணணும். அவள் தான். போய்ட்டு மேலே போய் டோர் ஹேண்டில் எடுத்துன்னு வந்துடலாம். டோர் ஹேண்டில் உள்ளே இருக்கும். அதை போய் எடுத்துன்னு வந்துடலாம். இதையும் நம்மளுக்கு தேவை. இதையும் எடுத்து போய் போட்டுடலாம். எடுத்து போய் கீழே போட்டுடலாம். போட்டாச்சு. குரோபார் எடுத்துலாம் ஓட்டிக்கலாம். இப்போ பேட்லாக் ஏற்ற அந்த பூட்டு திறக்கலாம். தொண்டாச்சு. டோர் லாக் ஓப்பன் பண்ணி போகலாம் வீட்டை விட்டு. அது முன்னாடி யாருன்னா வராங்களா சுற்றி பார்த்துப்போம். டக்குன்னு தள்ளிலே அடிப்பாங்க. ரொம்ப தூரம் ஓடணும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு. இன்னும் கிரன்னை ஓடி வந்தே நம்மளை பிடிப்பான்.
போயிட்டு வரட்டா கிரண்டிகான்பா. போயிட்டு வருவேன், கவலைப்படாதீங்க. நீ வாடா, ஒன்று வச்சு பார்த்துக்கிறேன். எல்லாருக்கும் பாய் கைஸ். அவ்வளோதான், கேம் ஃபினிஷ்டட்.